श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. அபச்சேத நியாயம்ன்றது எப்படிப்பட்ட சுரூபத்தை உடையது அப்படின்றத பத்தி போன இதுல பார்த்தோம். அதுல இந்த அபச்சேத நியாயம்ன்றது என்ன அப்படின்னாக்க, பூர்வ சாஸ்திரத்தை பாதிச்சு உத்தர சாஸ்திரத்தை பிரபலமாக்குறது தான் அபச்சேத நியாயம் அப்படின்னு சொன்னோம். இப்போ அதை வச்சுட்டு பாமதிகாரர் என்ன பண்ணாரு, வாசஸ்பதி மிஸ்ரர் இந்த மாதிரி ஆத்ம தர்மங்கள், அகம்துவம், பிரத்யக்துவம், ஞாத்ருத்வம், இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆத்ம தர்மங்களா இருக்கும். அந்த ஆத்ம தர்மங்களானது ஞானஸ்வரூபன்ற ஒரு தர்மம் இருக்கும் இல்லையோ, அது மீதி எல்லாத்தையும் தள்ளிடும். முதல்ல நமக்கு தெரியறது என்னது? அகம் கர்த்தா, அகம் போக்தா, அகம் ஞாதா, இத மாதிரி தெரியறதெல்லாம் முதல்ல தெரியறது. அதன் பிறகுதான் சாஸ்திரத்தினால ஞானீக ஸ்வரூப ஆத்மா அப்படின்னு தெரியறது. அந்த ஞானீக ஸ்வரூபம் தெரியறது மீதி தர்மங்கள் எல்லாம் தள்ளிடும். அப்படின்றத வச்சுட்டு அத்வைதிகள் அபச்சேத நியாயத்தை வச்சுட்டு சொன்னான். அதையே பாஷ்யக்காரர் மேல ஒரு படி மேல போய் சகுண சாஸ்திரம் முன்னாடி தெரிஞ்சது, நிர்குண சாஸ்திரம் பின்னாடி வருது, பேதம் முதல்ல தெரிஞ்சது, அபேதம் பின்னாடி தெரிகிறது. அத அபேத சாஸ்திரமானது பேத சாஸ்திரத்தை அபச்சேத நியாயத்தை கொண்டு தள்ளிவிடுறோம், சகுண சாஸ்திரத்தையும் தள்ளிவிடுறோம் அப்படின்னு அவ சொன்னா. இத பாஷ்யக்காரர் உள்ளும் அது அந்த மாதிரி அவ சொல்றாலே அது தவறு. அது தவறுன்றத சுதப்பிரகாசிகை, சததூஷணி, உத்தம கலாபம், அதிகரண சாராவளி முதலான கிரந்தங்கள், தத்துவசாரத்துல வாசி வரதாச்சாரியர் நடாது பெருமாள் இவாள்லாம் கண்டனம் பண்ணிருக்கா. இப்போ அந்த கண்டனம் எப்படி பண்ற கண்டனம் அப்படின்னாக்கா, இது அபச்சேத நியாயம்ன்றது அநியத பௌர்வாப்பரியம். அன்னைக்கு என்ன சொன்னோம்? பிரதிகர்த்தா உத்காத்தா. பிரதிகர்த்தாவும் ஒரு ரித்திக்கு, உத்காத்தாவும் ஒரு ரித்திக்கு. பிரதிகர்த்தா கணக்க கச்சத்தை விட்டுட்டே இருந்தாக்கா அப்ப என்ன பண்ணணும்னாக்கா சர்வஸ்வம் தத்தியா, தன்னுடைய சொத்து முழுக்க கொடுத்துடணுன்றது பிராயஷ்சித்தம். உத்காதா விட்டுட்டே இருந்தாக்கா தட்சிணை கொடுக்காம அந்த யாகத்தை முடிச்சு திருப்பி ஒரு வாட்டி அந்த யாகத்தை பண்ணி முன்னாடி என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துடணும். அப்படின்றது உத்காதாவுடைய பிராயஷ்சித்தம். இவ ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம். ரெண்டு பிரயோகம் உத்காத்திர பட்சத்துல, பிரதிகாத்திர பட்சத்துல ஒரே ஒரு பிரயோகம் தான். அந்த பிரயோகம் முடிஞ்ச உடனேயே எல்லா சொத்தையும் கொடுத்துடணும் எஜமான். அந்த மாதிரிதான் இருக்கு. இதை பண்ணா அதை பண்ண முடியாது, அதை பண்ணா இதை பண்ண முடியாது. அப்ப எதை பண்றது அப்படின்னாக்கா, எது முதல்ல அபச்சேதம் வந்ததோ அத அந்த பிராயசித்தை விட்டுட்டு ரெண்டாவது பிராயசித்தை தான் பண்ணணும் அப்படின்னுட்டு அபச்சேத நியாயத்தினுடைய சுரூபம். அப்போ இந்த யார் முதல்ல பண்றான்னு நமக்கு தெரியாதே. ரெண்டு பேர் பேசி வச்சுட்டா பண்ண போறா, பிரதிகர்த்தாவோ அல்லது உத்காத்தாவோ யாரோ ஒருத்தருக்கு அகஸ்மாத்தா கச்சத்தை விட்டுரும்படியா ஆயிடுறது. அதனால நியத பௌர்வாபரியம் கிடையாது. ஆனால் இங்க பாருங்க, சகுணஸ்ருதின்றது நீயே ஒத்துட்டு இருக்க. சகுணஸ்ருதி முதல்ல வந்துருக்கு, நிர்குணஸ்ருதின்றது பின்னாடிதான் வருது, பேதஸ்ருதி முதல்ல வந்துருக்கு, அபேதஸ்ருதி பின்னாடிதான் வருது. ஆக நியத பௌர்வாபரியம் இருக்கு, நியமேன பின்னாடி இது இருக்குது. பின்னாடி இருக்கிறதுன்றது நியமேன அது வருது, நிர்குணமோ அபேதமோ. அதனால உபக்கிரமாதிகரணம் தான் இங்க வரும். உபக்கிரமாதிகரணம்ன்றது முதல்தான் பிரபலம், பின்னாடி வருது துர்பலம் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆகையினால இதுதான் சரியான வச்சனம். ஆகவே இததான் பண்ணணும். நீ ஸ்ருதி சொல்றத போய் ஒரு ஸ்ருதி இன்னொரு ஸ்ருதியானது இன்னொரு ஸ்ருதியை பாதிக்கிறதுன்னு நீங்க சொல்லணும்.
ஒரு ஸ்ருதி இன்னொரு ஸ்ருதிய பாதிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா இது உனக்கே பைத்தியகார்த்தனமா இல்லையா? ஏன்னா வேதமானது நமக்கு தெரியாத அபூர்வ விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த ஸ்ருதியே ஒன்னுத்த தெரியாத விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு அதுவே அதை கண்டிக்கிறது அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? அது விரோதம் இல்லையா? அதனால அந்த இதுவே தவறான வாதம். ஆகவே அதை ஒத்துக்க கூடாது. ஆக அபச்சேத நியாயம்ன்றது எங்க வரும் அப்படின்னா அநியத பூர்வாபரிய ஸ்தலத்துலதான் வரும். அதுலயும் ஒரு இது சொல்லியிருக்க, அவளே மீமாம்சகாலே ஒண்ணு சொல்லிருக்கா, அந்த சாஸ்திரம் அப்பிரமாணம் இல்லை, சாஸ்திரம் அப்பிரமாணம் இல்லை, ஏன்னா அனுஷ்டானம் தான் அப்பிரமாணம். பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் அமாவாசை அன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம். அமாவாசை அன்னைக்கு கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாக்கா கத்திரிக்காயே சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் பண்ணுவாங்க. அது என்னன்னாக்கா என்னைக்கு நிஷித்தமோ அன்னைக்கு சாப்பிடாத, மீதி நாள்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரேடியா அந்த கத்திரிக்காயே நம்ம அப்பிரமாணம், அது தள்ளி விட்டுடணும், அது சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால எதுவா இருந்தாலும் அனனுஷ்டான லட்சணம் அப்பிராமான்யம்னு ஒண்ணு சொல்றாங்க மீமாம்சகர். அனனுஷ்டான லட்சணம்னாக்க இத பண்ணாம விட்டுடுங்கோ, பண்ணாம விட்டுடுங்கோ. அன்னைக்கே சொன்னோம் விரோதாதிகரணம் ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்துல என்ன சொன்னா, வேதம் சொல்றது அத்தி மரத்தாலான யூபஸ்தம்பம் அதை தொட்டுண்டு சாமகானம் பண்ணு. ஆனால் ஸ்மிருதி என்ன சொல்லிட்டு வஸ்திரத்தை வச்சு சுத்தி விட்டுடு அப்படின்னு சொல்லிடுச்சு. அதை வஸ்திரத்தை முழுக்க சுத்தி விட்டுடோன்னு வச்சுக்கோங்க, நேர தொட முடியாது அந்த அத்தி மரக்கலையை. அல்லது நேர தொட்டுதான் பண்ணணும்னாக்கா சர்வாவேஷம் வஸ்திரத்தை சுத்துறதுன்றது முடியாது. அப்ப அது என்ன பண்றது? எது பிரமாணம் அப்படின்னா ஸ்ருதிதான் பிரமாணம். ஸ்மிருதி துர்பலம், அதை விட்டுடணும், அப்பிரமாணம் அப்படின்னுட்டு சபரசுவாமி சொன்னார் மீமாம்சா பாஷ்யக்காரர். அப்ப ஸ்லோக வார்த்திகாரர் என்ன, வார்த்திகாரர் குமார் பட்டர், அவருக்கு என்னன்னாக்கா சாஸ்திரங்கள் அது ஸ்மிருதி ஆகட்டும், வேதமாகட்டும், ஆச்சாரமாகட்டும், எதையுமே அப்பிரமாணம் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் சாஸ்திரீக நியதம், நமக்கு தெரியாத விஷயம். அது பண்ணிட்டு இருக்கிறதுனால அது சொல்லிடக்கூடாது. சாஸ்திரம் அப்பிரமாணம் சொல்லாதீங்க, அனுஷ்டானம் பண்ணாதீங்க. அனுஷ்டானம் பண்ணலையும் விட்டுடுங்கோ. இதுக்கு பேர் அனனுஷ்டான லட்சணம். அனுஷ்டான லட்சணம் இல்லை, அனனுஷ்டானம். அனுஷ்டிக்கிறது இல்லை, பண்ணினா தப்பு இல்லை, ஆனால் பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா இது கொஞ்சம் விரோதம் தெரியுற மாதிரி இருக்கே, அதனால பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். தர்மசாஸ்திரங்கள் அப்படிதான் இருக்கு. நிறைய விஷயங்கள் நமக்கு இத பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேள்வி வராது. சில இடத்துல சாஸ்திரத்திலே சொல்லிருக்காது, ஆனா ஆச்சாரத்துல இருக்கும். ஆபஸ்தம்ப பகவான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். ஆத்துல விருத்த ஸ்திரீகள் இருப்பா, வயசான ஸ்திரீகள், அவள்லாம் தர்மசாஸ்திரத்தை நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பா. அதனால அவ சொல்றதையும் செய்யுங்கோ, அதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால ஆபஸ்தம்ப பகவான் சொன்னதுனால அது பிரமாணம். அந்த ஸ்திரீகள் என்ன சொன்னாலும் அதை பண்ணிட்டு போகணும். அவளுக்கு எவ்வளவோ அபூர்வ விஷயங்கள் தெரியறது. தர்மசாஸ்திரம் அனுஷ்டானத்தை பார்த்துட்டு இருக்கா, பெரியவாளுடைய அனுஷ்டானத்தை. அதனால அதை ஏத்துக்குவாங்கோ. இது நம்ம சாஸ்திரம் நம்ம படிக்காத கூட பரவாயில்ல, அவ சொன்னா அதை சேர்த்துக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி அனனுஷ்டான லட்சணம் அப்பிராமான்யம் அப்படின்னு வேணா நீங்க சொல்லிட்டு போங்க. சாஸ்திர சுரூபத்துக்கே அப்பிராமான்யம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா விரோதம் வந்துரும்னுட்டு வார்த்திகக்காரர் குமார்ல பட்டர் சொல்லியிருக்காரு. நம்ம சித்தாந்தத்திலே அதை ஏத்துட்டு இருக்கோம். அதனால அனுஷ்டான லட்சணம் அப்பிராமான்யம் தான் சொல்லணும். அதனால இங்க அபச்சேத நியாயத்துல சாஸ்திர சுரூபத்துக்கே நாங்க விரோதம் சொல்லலையே, அப்பிரமாணம் நம்ம சொல்லல. அதுவும் அது அந்த பிரயோகத்துல அது பிரமாணமாகும், இந்த பிரயோகத்துல அது பிரமாணம் இல்லை, அவ்வளவுதான் சொல்லிக்கணும். ஆக அபச்சேத நியாயம் இங்க வரவே வராது. அதனால ஒரு சாஸ்திரம் சொல்றத இன்னொரு சாஸ்திரமாவது பாதிக்கிறதுன்னு சொன்னாக்க அது
உண்மத்த பிரலபிதம் அப்படிங்கிற எம்பெருமானார். உண்மத்தை பைத்தியக்காரன் பிரலாபம் பண்றானே அத மாதிரி இருக்கு. பாஷகாரர் கேட்கிற, நீ வேதத்தை பாதிக்கிறதுன்னு சொல்றேன். ஸ்ரீபாஷ்யத்துல மகாபூர்வபட்சத்துல கேட்கிறார். இப்போ பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் 2 காண்டம் இருக்கு. இந்த பூர்வகாண்டத்துல என்ன இருக்குன்னா யாகாதிகளை சொல்றது. யாகம் சொன்னா என்ன அர்த்தம்? எஜமானன் ஒத்தன், ரித்விக்குகள் அவா பல பேரு, அதுக்கப்புறம் யாகத்துல தேவத்தை வேற, திரவியம் வேற, எல்லாம் வேதம் தானே, எல்லாமே வேதமாகுது. ஆனால் அது வேதம். அந்த வேதம் சொல்றது போய் நீ பாதிக்கிறதுன்னு சொன்னியானா என்ன பண்றது அப்படின்னா, அப்படிதான் அது அவச்சேத நியாயத்தினால பிரம்மகாண்டமானது கர்மகாண்டத்தை தள்ளிடும். இது ஒரு கட்டம். வேதம் பிரத்யக்ஷமா எது சித்திச்சதோ அது தள்ளிடுச்சு. அதன் பிறகு சாஸ்திர வேதம் என்ன பண்ணிட்டு பிரம்மகாண்டமானது கர்மகாண்டத்தை தள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் பிரம்மகாண்டம் மீறி வந்தது. பிரம்மகாண்டத்துல என்ன பண்ணிட்டு வேத ஸ்ருதிகளை அபேத ஸ்ருதிகள் தள்ளிடுச்சு, சகுண ஸ்ருதிகளை நிர்குண ஸ்ருதிகள் தள்ளிடுச்சு, பாதிச்சுட்டு எல்லாம் பாதிச்சுப்படுத்து. இப்ப நிக்கிறது நிர்குண ஸ்ருதி மாத்திரம் தான் அப்படின்னு அவ சொல்ற. அதுக்கு பாஷகாரன் கேட்கிற, வேதோ கிலோ தர்ம மூலம் நம்ம சொல்றோம், வேதம் தான் அனைத்துக்கும் மூலமாக இருக்கு அப்படின்னு அந்த வேதம் சொல்றதையே ஒரு வேத பாகமானது இன்னொரு வேத பாகத்தை கண்டிச்செடுத்தோ பாதிச்செடுத்தோ, அப்புறம் இன்னொரு ஒரு பாகத்துல அது முன்னாடி சொன்னதை பின்னாடி கண்டிக்கிறது அப்படின்லாம் சொல்றீங்களே, இது எப்படி இருக்கு தெரியுமா? இத்தராள்னா கல்யாணம் பண்ணுவாளாம், சூத்ராள்னா. அவ கல்யாணம் பண்ணச்ச வாத்தியார்னா அவனுக்கு சம்சம் தெரியுமான்னா, அவன் என்ன பண்ணுவான்னா வாத்தியார் சொல்லுவாராம், அந்த கல்லு மேல ஏறி நில்லு அப்படின்னு சொல்லுவாராம். அது மேல ஏறி நிற்பான் அவன். அது மாதிரி அதுல இறங்கிடும். ஏறி நின்றுட்டோ, நான் கல்லு மேல ஏறல, கல்லு மேல நிக்கல அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே நீ போய் சொல்லிட்ட, கல்லு மேல ஏறி நின்ற, ஆனா கல்லு மேல ஏறி நிக்கலைன்னு இப்ப சொல்ற, அதுக்கோசரம் பிராயஷ்சித்தம் எனக்கு இவ்வளவு தட்சணை கொடு அப்படின்னு கேட்பானா, வாத்தியார் கேட்பாராம். அதை அவர் கொடுத்தோம், அந்த சூத்திரன் கொடுத்துருவான். அது இது கொஞ்சமாவது நன்னா இருக்குதா? தானே அந்த கல்லு மேல ஏற சொல்லிட்டு தானே அது ஏறல நானு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் அதுக்கு பிராயஷ்சித்தம் வாங்கிக்கிறேன். இத தேசிகன் இங்க அத்வைதிகளை கவனம் பண்ணிட்டு சாதிக்கிறார். அதிகரணசாரா அப்படின்னு ஜைன கண்டனம் இருக்குது, சாங்கிய கண்டனம். சாங்கிய கண்டனம் பண்ணச்ச அத சொல்ற விஷல பரிணயே ஜைன பக்தா ஜபந்து அப்படிங்கிறார். விஷல பரிணயம், விஷலன்னா இதரன். இதரன் யாகம் பண்ணச்ச, கல்யாணம் பண்ணச்ச, அப்போ ஜைன பக்தாளான நீங்க அங்க போய் ஜபம் பண்ணுங்க போயிட்ட அப்படின்னு நாங்க பரியாசம் பண்ற சுவாமி. இப்ப இங்க அத்வைதிகளை கண்டனம் பண்ற. ஏன்னா ஒரே வேதம், அந்த வேதத்துல எல்லாமே சொல்லியிருக்கு, எல்லாம் சொல்லியிருக்குச்சு. ஒண்ணு சொல்லப்பட்டது இன்னொன்னு பாதிக்கிறது அப்படின்னு சொல்றேன். பரஸ்பர விருத்தமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஒத்துக்கவே முடியாது. அதனால இங்க வரவே வராது உன்னுடைய சித்தாந்தம். அதுக்கப்புறம் அவ ஒண்ணு சொன்னா, அவ இது இடம் ரஜதம் அப்படின்னு ஞானம் வந்தது, இது வெள்ளி அப்படின்னு. அதுக்கப்புறம் நேதம் ரஜதம்னு ஞானம் வந்தது. இப்ப இதம் ரஜதம்ன்றதுதான் முதல்ல வர்ற ஞானம், அது நேதமா இருக்கும். பிரம ஞானம் வச்சே பிரமம், அந்த பிரம ஞானத்துல இதம் ரஜதம்ன்றதுதான் முதல்ல வந்தது. அது நேதம், அநியதம் இல்லை. நமக்கு பிராந்தி ஞானம் வந்துடுறது, அது முதல்ல இருக்கும். அதன் பிறகு நேதம் ரஜதம், இது வெள்ளி இல்லை அப்படின்னு ஞானம் வருது. இப்ப இதுக்கு என்ன நீ சமாதானம் சொல்லுவ? நீ சொல்ற பிரகாரம் அவ நம்மளை பார்த்து கேட்கிறா, இது நீ சொல்ற பிரகாரம் பாத்தியானாக்கா நேதம் ரஜதம் அப்படின்றது படிக்காம போயிடும். இதம் ரஜதம் பொய்யான ஞானம் வந்தது பாருங்க, அதுதான் நடச்சு நிற்கும்னு ஆயிடும். அத 2 பேரும் ஒத்துக்க மாட்டோம். நேதம் ரஜதம் அப்படின்றதான் சரியா இருக்கும்.
அதனால அதுக்கு இப்போ அபச்சேத நியாயத்தை நீங்க ஒத்துக்கலைன்னு விரோதம் வருமே அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்கு சுவாமி என்ன பதில் சொல்ற, இதுவே தவறு, இந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா நாங்க சொல்றது சாஸ்திரிய விஷயம், எதுவுமே நமக்கு தெரியாத விஷயம். தெரியாத விஷயத்தை வேதம் சொல்லி கொடுக்கிறது, அது பரஸ்பரம் விரோதமா சொல்லாது. அதனால அந்த இடத்துல பூர்வ சாஸ்திரத்தை உத்தர சாஸ்திரம் பாதிக்கிறது அப்படின்னு சொல்றதே தவறு, தவறு அது. அதனால இது வரக்கூடாது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு நாம சொல்றோம். அது ஆனால் இங்க எப்படி இதம் ரஜதம் அப்படின்றதெல்லாம் அது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியாது, பிராந்தி ஞானம். அங்க கூட பாத்துக்கோங்க, ஞானம் பாதிக்கப்படலை, அங்க ஞானம் பாதிக்கவே படலை. ஞானம் அப்படியேதான் இருக்கு, ஞானம் அப்படியேதான் இருக்கு. எனக்கு முதல்ல பாம்புன்னு தெரிஞ்சது அந்த கைட்ட பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் நாயம் சற்பகா இது பாம்பு இல்லை அப்படின்னு எனக்கு ஞானம் வந்தது. அந்த ஞானம் அப்படியே, ரெண்டு ஞானம் இருக்கு, ஆனால் அந்த ஞானம் பாதிக்கப்படலை, ஞானம் அப்படியே இருக்கு. அந்த சர்ப்பம் அது பாம்பு வெள்ளி அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது பாருங்க, அதுதான் பாதிக்கப்பட்டது. அதனால இது நியதமானது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது சாஸ்திர விஷயம், சாஸ்திர விஷயத்துல சொல்லும் பொழுது அந்த மாதிரி வராது. இன்னொன்னு இதம் பிரஜதம் அப்படின்னு ஒரு ஞானம் வந்தது இல்லையா, இது வெள்ளின்னு, அத நேதம் பிரஜதம் ஞானம் அபேட்சிக்கல, அபேட்சிக்கல, இங்க அபேட்சிக்கிறது. இந்த சகுணஸ்ருதி இருந்தாதான் நிர்குணஸ்ருதி பிரவர்த்திக்கும் அப்படின்னு நீ சொல்லணும். ஆனா நேரம் இதம் ரஜதம்ன்ற ஞானம் வருமானது காத்துட்டு இல்லை, நேரம் ரஜதம்ன்றது அது வந்தது அஜ்ஞானத்தினால வந்துருக்கு. உடனே ஒத்த நேரம் ரஜதம் சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளவுதான். இத உதாரணமா நீ காமிக்கவே முடியாது. இது வேற விஷயம், அது வேற விஷயம். அதனால சாஸ்திரீக விஷயத்துல இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இது வரவே வராது. ஆகவே இது பின்னாடி இந்த இதம் ரஜதம் நேதம் ரஜதம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பின்னாடி சுவாமியே சாதிக்க போறது. அடுத்த ஸ்தலத்துல ஜாதி விசாரம் போறது, ஜாதி விசாரம்னே அதுக்கு பேரு. ரொம்ப அழகான விசாரம், எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விசாரம். அந்த காலத்துல கொஞ்சம் விட்டு பண்ணி வச்சிருந்தேன்னா இப்ப எல்லாம் மறந்து போயிடுறது, திருப்பி பார்த்தா ஞாபகம் வரும். அழகான விசாரம், ரசிச்சு ரசிச்சு கேட்கலாம். பாயிண்ட் பாயிண்டா கோடி மேல கோடி போயிட்டு போவாது, அவ்வளவு நல்லா இருக்கும். பின்னாடி வரப்போறது அடுத்த ஸ்லோகத்திலே சாதிக்க போறாரு சுவாமி. அதனால அந்த மாதிரி பின்னாடி சொல்ல போறாரு. இப்போ இது வரையும் சொன்னது என்னது அப்படின்னாக்க அபச்சேத நியாயம், அந்த மாதிரி உபக்கிரம நியாயம், விரோதாதிகரண நியாயம், அந்த மாதிரி உற்சர்காபவாத நியாயம், இந்த மாதிரி நியாயங்களை வச்சுட்டு இப்போ விசாரம் பண்ணியிருக்கார். இதுல அபச்சேத நியாயம்ன்ற ஒரே ஒரு நியாயத்தை அத்வைதிகள் பிடிச்சிருந்தார். அதே எம்பெருமானாருடைய திருவுள்ளமாக சிவபிரகாசிகாச்சாரியரும் சுவாமி தேசிகனும் அபச்சேத நியாயம் இங்க வராது, இந்த இடத்துல வராது. அது எங்க வரணுமோ அங்கதான் வரும், அது இங்க வரவே வராது. அதனால இப்ப இங்க என்ன வரணும், உபக்கிரமாதிகரண நியாயம் வரலாம், அல்லது விரோதாதிகரண நியாயம் வரலாம், அல்லது உற்சர்காபவாத நியாயம் வரலாம். இந்த உற்சர்காபவாத நியாயம் அன்னைக்கே சொன்னோம், அக்னிஷோமியும் பசுமால பேதன்றது அபவாத சாஸ்திரம். உற்சர்க்கம் என்ன சாமானியம் எது அப்படின்னாக்கா அந்த நஹிம்சியா சர்வா பூதானி, யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது சாமானியம். அதுல விசேஷம் எது அப்படின்னாக்கா அக்னிஷோமியும் பசுமால பேச, யாகத்துல அந்த ஆடு வெள்ளாடு அதை வெட்டி அதனுடைய இதெல்லாம் பண்ணணும், அது விசேஷ சாஸ்திரம். விசேஷ சாஸ்திரமா போயிடுது, அது அனன்யதா சித்தம், வேற வழியே கிடையாது இருக்கு, இல்லைன்னா அது அப்புறமான போயிடும் அந்த சாஸ்திரம். அதனால உசர்காபவாத நியாயத்தை வச்சுட்டு அங்க சொல்லலாம்னுட்டு ஒரு நீதி சொல்லிருக்காரு சுவாமி. அத மாதிரி உபக்கிரம நியாயம் இப்ப சொல்லிட்டோம். அந்த மாதிரி விரோதாதிகரணம் அந்த அத்தி மரத்தை சொல்றது, துணிய சுத்துறது, இது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு அங்க பிரவர்த்திக்கணும். அதனால அபச்சேதாதிகரணம்
அந்த அதிகரணம் இங்க வராது. மீதி ஏதாவது ஒரு நியாயத்தை கொண்டு இதை சாதிச்சுடலாம். நீ அப்படிதான் நீ பண்ணுவேன், நாங்க கண்டிப்போம் அப்படின்னு சொன்னாக்க, இது இதனுடைய விவாகத்துல, அப்ராமணனுடைய விவாகத்துல எப்படி இவ சொல்றாளோ சொன்ன பாருங்க, அது பின்னாடி அது வருது, அது திருப்பி பார்க்கலாம். அது அத மாதிரி ஆயிடும். ஆகவே இந்த மாதிரி ஒத்துக்க கூடாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அப்போ சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தையும் பார்க்கலாம். நிர்தோஷம் யச்ச சாஸ்திரம் ததபி பகுவிதம் போதயத்யேவ பேதம் வாக்யே தத்வோபதேச பிரகரண படிதே நான்யபர்யம் பிரதீமஹ நாத்ர அபச்சேத நீதி நியதிமதி சதா உபக்ரமண்யாய சித்தேஹ சுப்ரக்யாப்யாபலாபே ஸ்ருதிரபி விருஷணோத்வாஹ மந்த்ராய தேவஹ அப்படின்னு சாதிக்கிற இவரு. எச்ச சாஸ்திரம், எந்த சாஸ்திரம் நீ சொல்ற அதுதான் நமக்கு பரம பிரமாணமான சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னு நீ ஒத்துருக்க. சாஸ்திரமானது தோஷமற்றது அப்படின்னு ஒத்துருக்க. லோகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் வேதத்துக்கு கிடையாது அப்படின்னு நீயே ஒத்துருக்க. அந்த சாஸ்திரம் என்ன பண்ணி தெரியுமா? ததபி அந்த சாஸ்திரமும் தோஷமற்ற சாஸ்திரம், பகுவிதம் சுரூபத்தினாலையும் பாருங்க, நம்ம எல்லாரும் ஞானிக சுரூபந்தான். ஆனால் ஆத்ம தர்மங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கா இல்லையா? அதனால பலவிதமா சுரூபத்தை சொல்றது. அந்த மாதிரி பலவிதமான தர்மங்கள், சுபாவங்கள், குணங்கள் எதுக்கு? ஜெகத் பிரம்மத்துக்கு, ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும், இந்த ஜீவன்களுக்கும் பிரம்மத்துக்கும், அச்சேதனத்துக்கும் சேதனத்துக்கும் சுரூப பேதம், சுபாவ பேதம், குணபேதம், பிரவருத்தி பேதம், சுவாதீன திருப்பத சேதன அச்சேதன சுரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் அப்படிங்கிற சுவாமி பெருமானார். ஆக இந்த மாதிரி பேதங்கள்லாம் சாஸ்திரமே நமக்கு சொல்லியிருக்கு. நானாவிதமான பேதம், பேதத்தை போதையத்தேவை நீ தான் சொல்லிருக்க. சாஸ்திரமானது நிர்தோஷம், ஒரு தோஷமும் சாஸ்திரத்துக்கு சொல்ல முடியாது அப்படின்னு நீயே ஒத்துருக்கியா இல்லையா? நீ அத மாதிரி ஒத்துட்டு அந்த சாஸ்திரம் பேதத்தை போதிக்கிறதே. அப்ப பேதத்தை போதிக்கிறதுனாக்கா அது தோஷத்தோட கூடினது அப்படி எப்படி சொல்ல முடியும் உன்னால? சாஸ்திரம் பேதத்தை போதிக்கிறதுன்னு சொல்லச்ச அது தோஷம், அது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு நீ சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதனால இது போதிக்கிறது. அதுவும் ஒன்னா உபதேசம் பண்றது. நமக்கு உபதேசம் பண்ற சமயத்துல இத அது கிடையவே கிடையாது, அது பொய் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையோ. ஏன்னா உபதேசம்னா என்ன அர்த்தம்? நமக்கு சத்த ஞானம் வரணும், நமக்கு நல்ல புருஷார்த்தம் கிடைக்கணும், பரம புருஷார்த்தம் நமக்கு கிடைக்கணும். அதனால ஹிதத்தை உபதேசிக்கிறது. அது ஹிதத்தை உபதேசிக்க அது பொய், அது பாதிக்கப்படுகிறது, அது தவறானது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, வேதமானது வேதத்தை உபதேசிக்கிறதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, தத்துவோபதேச பிரகரண படித்தே வாக்கியே, தத்துவோபதேசத்தை உபதேசிக்கக்கூடிய அந்த பிரகரணத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள், தத்துவமசி அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி ச ஆத்மா, தத்துவமசி, தத் சத்தியம், ஸ்வேதகேதோ அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இதுவும் அந்த வேதம் தான் சொல்றது, அதுவும் வேதம் தான் சொல்றது. அதனால அந்த வேத வாக்கியத்துல ஆன்ய பரியம், இன்னும் வேற ஏதோ அர்த்தம் அதுக்கு, அந்த அர்த்தமே வேற அப்படின்னு அவ கல்பிக்கிறான். வேத சாஸ்திரங்களுக்கெல்லாம் அர்த்தமே வேற அப்படின்னு கல்பிக்கிறா. வியாவகாரிகம், அது வியாவகாரிகம், வியாவகாரத்துக்கு வேதம் உண்மையிலேயே அப்படி இல்லை அப்படின்னு அவ கல்பிக்கிறா அத்வைதிகள். அதுக்கு சுவாமி என்ன கேட்கிற, நீ வியாவகாரிகன்னு சொல்றீங்க,
ஏன் அபேதம் தான் வியாபாரிகம்னு சொன்னேன். வேதம் தான் வியாபாரிகமா இருக்கணும் என்ன நியமம்? அபேதம் தான் வியாபாரிகம், வேதம் தான் பாரமார்த்திகம் அப்படின்னு சொல்லிட்டு போயேன். அதனால என்ன பிரதீமகா அந்த மாதிரி நம்ம எல்லாம் அறிந்து கொள்ளவில்லை. அது மாதிரி இல்லவே இல்லை, எதுவும் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா லோகத்துல கூட சரி நாமெல்லாம் ஒருத்தர் பேதம் பார்க்கிறோம். எப்படி பேதம் பார்க்கிறோம்? தாயும் செய்யும் ஒன்னானாலும் வாயும் வயிறும் வேற வேறதானு சொல்றா பாருங்க. இப்ப அது ஏன் ஒரே வயிற்றுலதான் அந்த குழந்தை இருக்குது. குழந்தை இருந்தா கூட இவள் சாப்பிடுற வஸ்து இவளுக்கும் போறது அந்த குழந்தைக்கும் போறது. அதனாலதான் அந்த குழந்தை சுபிக்ஷமா இருக்க வயிற்றுக்குள்ள. அதனால பேதம் இருக்கா இல்லையா நேரம் பாக்குறமே. அல்ல அந்த பேதமே பொய் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு பர்த்தா ஒரு பாரியா, ஒரு பிதா புத்திரன், இப்ப வேதம் இருக்கே, இதெல்லாம் வியாபாரிகன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே ஆண்ய பையன் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, சாஸ்திரமே என்ன சொல்லிடுத்து, போக்தா போக்யம் பிரேதிதாரம் சமத்வா சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்மமேதது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. போக்தா நாமெல்லாம், போக்கியம் அச்சேதனங்கள், பிரேரிதா சர்வேஸ்வரன், இதெல்லாம் சொல்லிட்டு இது 3 விதமான பிரம்மமா இருக்குது. அதாவது சுரூபதா பிரம்மம், சேதன சரீரம் பிரம்மம், அச்சேதன சரீரம் பிரம்மம் அப்படின்ட்டு இருக்குது. அத மாதிரி இது இப்படியும் சொல்லிச்சு. யஹ ஈசோஸ்ய ஜெகதோ நித்தியமேவ, எவன் இந்த பிரபஞ்சத்துக்கே ஈஸ்வரனா இருக்கானோ நியந்தாவா இருக்கானோ அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. இப்ப இங்க சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் இவருடைய பேதம் இருக்குதா இல்லையா? பேதம் இருக்கா இல்லையா? அதனால பேதம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால சாஸ்திரமே பேதத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. சரி, நாங்க அப்படி சொல்லல, பேதம் சொல்றக்கு. ஆனா இது பேதம் இருந்தா கூட விதி நிஷேதங்கள் இருக்கும் இல்லையோ? விதி நிஷேதங்கள்லாம் எப்படி இருக்கும்? முதல்ல கடவஸ்தி அப்படின்னா, கடவாஸ்தின்னு சொல்லிட்டு அப்புறம் கடவ நாஸ்தின்னு சொல்லுவோம். முதல்ல கடத்தை தெரிஞ்சின்றாதான் இந்த கடம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அதனால விதி நிஷேதங்கள், விதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேர்மறைன்னு அர்த்தம், நிஷேதம்னா எதிர்மறை. இப்ப நேர்மறையா என்ன பார்க்கிறோம்? அத்திர கடவஸ்தி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு அத்திர கடவ நாஸ்தி, இங்க கடமே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்ப விதியும் இருக்கு, நிஷேதம் இருக்குது. இந்த மாதிரி சாஸ்திரக்காரால ஒத்துன்னு இருக்காளே. அதனால பேதம் அபேதம் எடுத்துட்டான்னாக்க முதல்ல பேதம் வரும், அதுக்கப்புறம் தான் பேதமானது நிஷேதிக்கப்படும். அதனால மித்தி அப்படின்னு நாங்க சொல்றோம். இது எப்படின்னா அவச்சேத நியாயத்தை கொண்டு அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு பதில் அத்த இந்த இடத்துல பாத்தியபாதக பாவத்துல அபச்சேத நீதிகி, அபச்சேதாதிகரணம் நியாயமானது அது பிரவர்த்திக்காது. அதனால அது வரவே வராது. அது மட்டும் இல்ல, நீ எதுவும் சொல்லிட்ட, இப்போ முதல்ல நேர்மறை இருக்கும் விதி இருக்கும், முதல்ல நேர்மறை இருக்கணும் விதி இருக்கணும், அத்திர கடோஸ்தி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அத்திர கடோ நாஸ்தி அப்படின்னு ஞானம் வருது. பூதலே கடோஸ்தி பூதலே கடோ நாஸ்தி அப்படின்றது பரஸ்பரம் இருக்கு. இப்போ பரஸ்பரம் இருக்குச்ச இங்க நியத பௌர்வாபரியம் வந்துருச்சே. இங்க நியத பௌர்வாபரியம் இங்க வந்துருச்சு. அநியத பௌர்வாபரிய ஸ்தலத்துலதான் அபச்சேத நியாயமே பிரவர்த்திக்கும். நியத பௌர்வாபரிய ஸ்தலத்துல அபச்சேத நியாயம் பிரவர்த்திக்காது. இப்ப நீ என்ன சொல்லிட்ட, பூதலே கடோஸ்தி, பூதலத்துல கடம் இருக்கு அப்படிங்கிறது முதல்ல இருக்கு எப்பொழுதும். அதனால சகுணஸ்ருதி முதல்ல இருக்கு, வேதஸ்ருதி முதல்ல இருக்கு, எப்பொழுதும் நியதமா இருக்குன்னு நீ சொல்லிட்ட. நிஷேதம் பின்னாடிதான் வருதுன்னு நீ சொல்ற. அதனால இப்போ வேதஸ்ருதியை அபேட்சிச்சுதான் அபேதஸ்ருதி வருது, சகுணஸ்ருதியை அபேட்சிச்சு நிர்குணஸ்ருதி வருது. அந்த மாதிரி சொல்றதுனால இது உபகிரமாதிகரண நியாயம் தான் எப்படி வரும்? முன்னாடி இருக்கிறத உபஜீவிச்சுட்டு பின்னாடி இருக்கிறது வரும். அதனால நியதிமதி, இந்த மாதிரி நியத்தமான
விஷயத்துல நியதமா இருக்கிற இடத்துல நியத பூர்வாபர ஸ்தலத்துல சதா எங்குமே உபக்கிரம நியாய சித்தே உபக்கிரமாதிகரண நியாயம் தான் எல்லா இடத்துலயும் வரும். அதுதான் சித்தே சித்திக்கு அதுதான் பிரசக்திக்கும். ஏன்னா நியத பௌர்வாபரியம் எங்க இல்லையோ இஷ்டத்துக்கு யார் வேணாலும் அபச்சேதம் பண்ணிக்கலாம். அதாவது கஷ்டத்தை விடுறதுன்றது முதல்ல உத்காத்தாவா இல்ல பிரதிகர்த்தாவான்னு யாருக்கும் தெரியாது. அது அணியிட பௌர்வாபரியம். இன்னொன்னு ஒருத்தர் அபேட்சிச்சு இன்னொருத்தர் விடல, நீர் விட்டுட்டார் அதனால நானும் விட்டுருவேன் அப்படின்லாம் இல்ல. அவர் முதல்ல விட்டுட்டாரு, இவர் கைப்பற்றி இவர் விட்டுட்டேன். இது அகஸ்மாத்தா விடுறது. அந்த மாதிரி இடத்துல அபச்சேத நியாயம் வரும். இது அநியத பௌர்வாபரியம் இல்ல, நியத பௌர்வாபரியம். பேதஸ்ருதி அபேதஸ்ருதி நிர்குணஸ்ருதி சகுணஸ்ருதின்றது. அதனால அதையும் அங்க சொல்லியிருக்கா. அதனால பேதம் தான் முதல்ல இருக்கு, அபேதம் பின்னாடி இருக்கும். சகுணம் தான் முதல்ல இருக்கு, நிர்குணம் பின்னாடிதான் இருக்கும். ஆக உபக்கிரமாதிகரணம் தான் இங்க வரும், இதுவே வராது. சரி, இதம் ரஜிதம் நேதம் ரஜிதம் அயம் சற்பக நாயம் சற்பக இந்த மாதிரி இடத்துல முன்னாடி இருக்கிறது பிரபலம் இல்லை, பின்னாடி இருக்கிறது தானே பிரபலம். அதனால நாங்க இப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த ஸ்தலம் வேற, அது பிராந்தி ஸ்தலம், பிரமமா இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒண்ணு அபேட்சிச்சுட்டு வரல. ஆனா இங்க வேதம்ங்கிறது தோஷமற்றது நீயே ஒத்துருக்க. தோஷமற்ற வேதமானது தோஷத்தோட கூடினதாக சொல்லாது, பாதிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும் தெரியுமா? சொப்பிரக்யாப்திய தன்னாலேயே சொல்லப்பட்டது, தன்னாலேயே ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு அப்பலாபே தானே அப்பலாபம் பண்றது, நிராகரிச்சு விடுறது, பாதிச்சு விடுறது அப்படின்னு நிராகரணம் பண்ணா ஸ்ருதிரபி வேதம் கூட வாகா உங்களுக்கு. ஏன்னா ஸ்ருதியானது சுதப்பிரமாணம்னு நம்ம சொல்லிருக்கோம். பொதுவாக ஞானமே சுதப்பிரமாணம். நமக்கு மனசுல ஒரு ஏதோ ஒண்ணு படுறது, மனசுல பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அது பிரமாணமா இருந்தாக்கா தானா நமக்கு தெரிஞ்சிடும். சொதா இது நமக்கு பிரமாணம்னு தெரிஞ்சிடும். அப்பிரமாணம்னா தான் இன்னொன்னத்தை அபேட்சிச்சு அது அப்பிரமாணம் தெரியும். பாம்பு அப்படின்னு ஞானம் வந்தது, நாயம் சற்பகா அப்படின்னு இன்னொரு ஞானம் வந்தது. இந்த நாயம் சற்பகான்ற ஞானமானது வந்ததுன்னா தான் இவனுக்கு தெரியும் இது பாம்பு இல்ல, பாம்புன்னு தவறா இருக்குன்றோன்னு. அதனால அது சுகப்பிரமாணமான ஸ்தலத்துல இங்க சுதகா பிராமான்யம் பரதகா பிராமான்யம் கிடையாது. இது பின்னாடி வரப்போறது, அடுத்த ஸ்தலத்துல வரும். சுதப்பிராமான்யம்னு சாஸ்திரகாரால் நிறைய விசாரம் பண்றார். மீமாம்சகன், வேதாந்திகள், சாங்கியார் இவ 3 பேரும் சுதப்பிராமான்யத்தை ஒத்துக்கிறார். பௌத்தாள், நையாயிகள் இவெல்லாம் சுதப்பிராமான்யத்தை ஒத்துக்கவே இல்லை. அவ சுதப்பிராமான்யத்தை ஒத்துக்கல. ஏன் அப்படின்னாக்கா நையாயிகா சொல்றது இது பாம்பு அப்படின்னு ஞானம் வந்தது, பாம்பு இல்லைன்னு அப்புறம் ஒரு ஞானம் வந்தது. அதனால அப்பிரமான்யம் அயம் சற்பகான்ற ஞானமானது அப்பிரமாணம் அப்படின்னு எப்படி வந்தது அப்படின்னா நாயம் சற்பகான்ற ஞானத்தினாலதானே வந்தது, அபேட்சிச்சுதானே வருது. அந்த மாதிரி லோகத்துல ஒரு ஞானம் வந்ததுன்னா அந்த ஞானமானது பிரமாணம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு குணம் வரணும். அது நல்ல விஷயம், நல்ல ஞானம். ஏன்னா சொல்றவர் நல்லவர், வேற சுத்தமானது, ஈஸ்வரன் பண்ணினது, அதனால அது பிரமாணம் அப்படி அப்படின்னு ஒன்னத்தை எதிர்பார்த்துதான் வரும். அதனால சொதக பிரமாணம் பண்ணு அப்படின்னு அவ சொல்ற நையாயிக்காள். பௌத்தன் விபரீதம். பிராமான்யம் பரதக, அப்பிராமான்யம் சொதக வந்துடும். அவ அது விட்டுருங்கோ. இப்போ சாங்கியனோ வேதாந்தியோ அல்லது மீமாம்சகனோ என்ன சொல்றான்னாக்கா ஞானம் அப்படின்னு சொன்னாலே ஒரு வழக்கு எரியறதுன்னு வச்சுக்கோங்க. வழக்கு எரிஞ்சதுன்னாக்கா அப்ப என்ன ஆகும்? தானா பிரகாசிக்கிறது. இன்னொன்னு வேண்டியதில்லை, இருக்கு இன்னொரு வழக்கம் ஒண்ணு தான் பார்க்க போறோம். அதனால இன்னொரு ஞானத்துக்கு அதீனமாக ஞானம் பிரமாணமாக இருப்பதில்லை. ஆனா இருட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க,
அந்த இருட்டை போக்கடிக்கணும்னு ஒரு வழக்கு தேவைதான், அது இருந்தாதான். ஆனா வழக்கு தேவையில்லை, வழக்கு தேவையே இல்லை, இருட்டுக்குதான் அது தேவையா இருக்கு. அந்த மாதிரி ஞானத்துக்கு பிரமாணமா இருக்கும்னா அது இன்னொரு ஞானம் வேண்டியது இல்லை, எதையும் அபேட்சிக்காம அது பிரமாணமா ஆயிடும். இது சுதப்பிரமாணி. இது சாதாரண ஞானத்துக்கே அப்படிதான். அப்படி சொல்லிட்டோம்னாக்கா வேதத்துக்கு தோஷமற்ற வேதம் சொதக எப்பொழுதும் பிரமாணமா இருக்கும். இதை வேதாந்தி அத்வைதிகளும் ஒத்துருக்காது, சுதப்பிரமாணத்தை ஒத்துருக்கா. நீ சுதப்பிரமாணத்தை வேதத்துக்கு ஒத்துட்டு அந்த வேதம் சொல்ற ஒரு பாகத்தை இன்னொரு பாகம் நிராகரிக்கிறது, பாதிக்கப்படுறது. அதுக்கப்புறம் ஒரே பாகம் பிரம்மகாண்டம், அந்த பிரம்மகாண்டத்துல சொல்லப்பட்ட விஷயத்துல ஒண்ணு இன்னொன்னத்தை அடிக்கிறது. அப்படிலாம் சொன்னேனாக்கா இது பரஸ்பரம் விரோதமே கிடையாது வேதத்துக்கு. ஆனா இது எப்படி இருக்குனாக்கா ஒண்ணுமே தெரியாதவன் ஒருத்தன், விரோதமே தெரியல, ஆனால் அவன் பேசுற மாதிரி இருக்கு, வைத்திகார்த்தமா இருக்கு. அதுக்குதான் ஸ்ருதி ரப்பி, ஸ்ருதி கூட வாஹா உங்களுக்கு யார் நீங்கோ சொதப்பிரமாண்யம் சொல்றவா நீங்கோ, உங்களுக்கு விருஷடோத்வாக மந்திராயத்தே. விருஷணம் அப்படின்னா சூத்ரன், அந்த சூத்ரனானவன் அவனுடைய உத்வாகம் விவாகம் அதுல மந்திரம் எப்படியோ அத மாதிரி அவள்லாம் மூடஜன, அவளுக்கு ஒண்ணும் தெரியாத வாழ்க்கை, ஒண்ணுமே தெரியாத வாழ்க்கை, ஒண்ணுமே தெரியாத வாழ்க்கை போய் இவன் பண்ணி வைக்கிறான். சம்ஸ்கிருதம் தெரியாது பண்ணி வைக்கிறான். அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், சத்தியமான சுவாமி குமார வனத்திலும் சாதிச்சிருக்காரு. அதிகம் சார் ஆளுங்க வியாக்கியானத்துல பண பேராசை, எனக்கு பணம் வேணும்னு சொல்லி பேராசைப்பட்ட ஒரு வாத்தியார். அவர் என்ன பண்ற, புரோகிதர் இந்த கல்ல உன் காலால எட்டி உட அப்படிங்கிறார். அவன் பண்ணிடுவான். பண்ணிட்ட உடனே நீ நான் இது உடைக்கல அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தருவ. உடனே அதையும் அவன் சொல்லுவான், இப்படி நீ போய் சொன்ன வேண்டிய உடைச்சிட்டு எனக்கு பிராயசித்தம் பண்ணேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பணம் கொடு அப்படின்னு வாங்கிக்கிறானா அவன். இது கிராமிய நாள்ல அதை சொல்லுவானா. இது பரஸ்பர விருத்தமா தான் இருக்கு. அவனுக்கு ரெண்டும் தெரியல. தான் உடைச்சோம், தான் உடைச்சது எப்படி அவன் சொல்லிதான் உடைச்சிருக்கோம். ஏயா நீனாலே என்ன உடைக்க சொன்னேன், உடைச்சிட்டு நான் உடைக்கலன்னு சொல்ற, அதுக்கு போய் சொன்னேன் பணம் கேட்கிற, இது என்ன அவன் கேட்க மாட்டான். வாத்தியாரை பார்த்து அவன் கேட்க மாட்டான். இதரன் இத மாதிரி ஒண்ணும் தெரியாத ஒருத்தன் பேசுவானே, அந்த மாதிரி நீ பேசுறியே, இது பிரகலய அப்படின்னுட்டு இங்க அர்த்தம் பண்ற. குமார வளர்த்து பேசிக்கணும், கல்லு மேல ஏறு நில்லு, நான் ஏறு நிக்கிறேன்னு சொல்லு, போய் சொல்லிட்டேன் பணம் கொடு அப்படின்ட்டு அசாரணம் பண்ற. எப்படியோ ஒண்ணு இருக்கட்டும், பரஸ்பர விருத்தமான காரியங்களை பண்ண சொல்லி அதற்கு பிராயசித்தமாக பணம் வாங்கிக்கிறது. இதுதான் இங்க இருக்குது. அந்த மாதிரி நீ பேசுற, நீ இதுதான் பிரகலோத்வாக மந்திர நியாயம்னு அதுக்கு பேரும் அது. அதனால இந்த மாதிரி நீங்க விரோதமா நீங்களும் பேசுறீங்க. சாஸ்திரமே என்ன சொல்லித்து, வேதங்கள்லாம் சொல்லித்து, ஜீவனை பிரித்து சொல்லித்து, அச்சேதனத்தை பிரித்து சொல்லித்து, பரமாத்மாவை பிரித்து சொல்லித்து, அந்த மாதிரி சாஸ்திரமே சொல்லி கொடுத்துட்டு அந்த சாஸ்திரமே இந்த வேதமே பொய், எதுவும் உண்மை இல்லை, எல்லாம் பாதிக்கப்படுறது அப்படின்னு அது சொல்றதுன்னு சொன்னா சரியா இருக்குமா? அதனால அது பரஸ்பர விருத்தமான வாக்கியத்தை வேதமே சொல்றது அப்படின்னு சொல்றது. இப்ப உதாரணம் சொன்னமே இதனுடைய கல்யாணத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக இத மாதிரி வாக்கியங்கள் சொல்லாத, அபச்சேத நியாயத்தை இங்க கொண்டு வராது. பௌராபரிய அநியமங்கள்லாம் இங்க கிடையாது. நேர பௌராபரிய ஸ்தலம் தான் நீ சொல்றது. அங்க உபக்கிரமாதிகரணம் தான் வரும். உபக்கிரமாதிகரண நியாயம் வந்துச்சுன்னாக்கா வேதமும் சித்திச்சுடுத்துன்னு அர்த்தம். ஆனால் நாங்க பாரு வேதத்தையும் ஒத்துக்கிறோம், அபேதத்தையும் ஒத்துக்கிறோம். ரெண்டு விருத்தமாச்சு அக்கா. வேதாபேத ஸ்ருதீனாம் கடக நிகமதா சாஸ்திரவஞ்ச வியபோடம் அப்படின்னு சாராவளி சுவாமி சாதிக்கிறார். வேதஸ்ருதி அபேதஸ்ருதி அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய விரோதத்தை கடகஸ்ருதி அந்தர்யாம ஸ்ருதி அதை கொண்டு அந்த விரோதத்தை நாங்க போக்கடிச்சிட்டோம் அப்படின்னுட்டு சாராவளியில சாதிச்சிருக்காரு சுவாமி.
ஆக அந்த கிரமத்துல ஒத்துக்கிறதுனால எங்களுக்கு எல்லா ஸ்ருதியும் ஒண்ணு. சர்வ ஸ்ருத்திகரஸ்ய பிரணயபிகி அதரீ சக்திரே தத்துவவித்திகி அப்படின்னு அது ஆரம்பணாதிகரணத்துல அதிகமசாராவில் பாதிக்கிறார். அதனால் நாங்க எல்லா ஸ்ருதிக்கும் ஐக்கரஸ்ன்னு சொல்றோம். எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமே கிடையாது, என்ன சமன்வயப்படுத்தி தான் சொல்லிருக்கோம். அதனால அபச்சேதாதிகரணத்தை கொண்டு நீங்க சாதிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. போன வாரம் அது சேவிக்கும் பொழுது அபச்சேதாதிகரண நியாய சுரூபத்தெல்லாம் பார்த்தோம், அதை கண்டனத்தையும் பார்த்தோம். இப்போ இந்த இன்னொரு விஷயங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி விரோதமா பேசுறா அப்படின்றத பத்தியும் இந்த ஸ்லோகத்துல முடிச்சுட்டார். இப்ப பாருங்க, ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நிர்தோஷம் யச்ச சாஸ்திரம் ததபி பகுவிதம் போதயத்யேவ பேதம் வாக்கியே தத்வோபதேச பிரகரண படிதே நான்யபர்யம் பிரதீமஹ. நாத்ராபச்சேதநீதிः நியதிமதி சதா உபக்ரமண்யாய சித்தேஹே ஸ்வப்ரக்யாப்யாபலாபே ஸ்ருதிரபி விருஷலோத்வாஹ மந்த்ராய தேவः. கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.